God is good. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு எல்லாருமே. Hallelujah. எல்லாம் அழகா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hallelujah. கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி பலிபீடத்தில் ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிறப்பு நற்செய்தியை இன்றைக்கு தேவ பிரசன்னத்தோடு அபிஷேகத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இந்த விசேஷத்த நாளில் தேவ பிரசன்னத்தோடு மகிமையோடு நீர் எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தலைப்பு நற்செய்தி. Hallelujah. Something important news from the heavenly Father. Hallelujah. அது எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் என்ன நியூஸ்னு கேட்டா இயேசுவின் பிறப்பு. Hallelujah. பிறப்பு மகிமையானது. இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவரோட பிறப்பின் செய்தி என்னென்றால் மிகுந்த சந்தோஷம். Hallelujah. ஒருவேளை நீங்க துக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா என்னால் உண்மையா சொல்ல முடியும், உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவார். Hallelujah. அவரோட பிறப்பு கண்ணின் வழியில் அதிசயமாக பிறந்தவர், அதிசயமானவர் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நம்புனா தான் கிறிஸ்தவங்க. Hallelujah. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு நற்செய்தி உள்ள ஜீவனுள்ள தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், உங்க பக்கத்திலே ஒரு அற்புதம் காத்திருக்கு. Hallelujah. ரொம்ப தூரம் இல்லை, உங்க பக்கத்திலே ஒரு அற்புதம் காத்திருக்கு. Hallelujah. நீங்க என்ன பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம், ஆனா அற்புதங்களை விசுவாசத்தை தான் பார்க்க முடியும். Hallelujah. அன்பான தேவ பிள்ளை, இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Hallelujah. Happy Christmas. May God bless you. Hallelujah. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு நற்செய்தி. தேவ செய்தி நமக்கு இன்றைக்கு உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமா மாத்த போகிறார். Hallelujah. வேதம் சொல்லுகிறது வெறும் சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கடன் விசேஷமா கண்டித்து கஷ்டப்படுத்தி நம்மை மாற்ற விரும்புகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை மாற்ற விரும்புகிற தேவன். Hallelujah. அவர் விசேஷமான மனிதன் எதை தேடி ஓடுகிறான் என்றால் சந்தோஷத்தை தேடி ஓடுகிறான். மனிதன் படிப்போ அல்லது வருமானமோ திருமானமோ இல்ல சொத்தோ உலகத்தின் காரியமோக்காக ஓடுகிறான். ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் தேவனோட பிரசன்னம் தான் நம்மளை சந்தோஷத்தை கொடுத்தோம். Hallelujah. மனுஷ திருப்திப்படுத்த ஒரே ஒரு கூடிய காரியம் என்றால் தேவ பிரசன்னம். Hallelujah. தேவ பிரசன்னம் இருந்தால் பணம் காசு எல்லாமே குப்பை. அவர் ஒரு மகிமையான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்கெல்லாம் தேவன் இல்லையோ அங்கே தீமை நடக்கும். எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அங்கே தீமையான காரியம் நன்மையாக நடக்கும். Hallelujah. எங்க தேவன் இல்லையோ அங்க தீமை நடக்கும். எங்க தேவன் இருக்கிறாரோ தீமையான காரியத்தை கர்த்தர் நன்மையாக நடத்துவார். ஒன்று சொல்ல விரும்புகிற, பிரச்சனை வருவதற்கு காரணம் நாம் அல்ல. Hallelujah. பிரச்சனை வருவதற்கு கர்த்தர் காரணம் அல்ல. கர்த்தருக்கு விசேஷம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இல்லாதனால தான் பிரச்சனைகள் வருகிறது. Hallelujah. ஒரு ரகசியம் உங்களுக்கு கொடுக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் உண்மையாக சொல்லுகிறேன் பிரச்சனை வராது. கர்த்தர் இல்லைனா தான் பிரச்சனை வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனையா? கர்த்தர் இல்லை. Hallelujah. என்னடா கிறிஸ்மஸ் பிரச்சனை சொல்றீங்க? பிரச்சனைனா கர்த்தர் இல்லை. Hallelujah. கர்த்தர் இருந்த வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. நான் சொல்றேன், உங்க வீட்டில் இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ இயேசு இருக்கணும். Hallelujah. என் வாழ்க்கையில் எதற்கு ஆண்டவர் பிரச்சனையை அனுமதித்தார் என்று சொல்லாது, ஆண்டவர் இதனால் என் வாழ்க்கையில பிரச்சனை வருவதில்
அது எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லணும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஜீவனுள்ள தேவனால மாற்றி போடுகிற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை குழப்பத்தோடு, தெளிவில்லாமல், பிரச்சனையோடு, பயத்தோடு, போராட்டத்தோடு வந்திருப்பானால் இன்றைக்கு ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அது விசுவாசிகளோடு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி அன்றைக்கு மெய்ப்பர்களை நோக்கி சொன்ன காரியத்தை இன்றைக்கு மேசையா வந்திருக்கிறதை காரியத்தை குறித்து இன்றைக்கு சபையாருக்கும் பார்க்கிற யாவருக்கும் சொல்லுகிற காரியம், தேவதூதன் அவரை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன சந்தோஷமா? எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம். ஒரு காரியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது எங்கெல்லாம் தூதர்கள் வந்து பேசுகிறார்களோ அவர்கள் முதல் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா. உங்க கண்ணில் பாஸ்டரோட தான் நிற்கிறது தெரியும், ஆனால் ஆவியின் கண்களை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தூதர் நின்று இருக்கார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படிக்கு இரட்சகர் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது அநேக இடத்துல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லிட்டு 365 தடவைக்கு மேல சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம எழுந்திருச்சாலும் கொண்டாலும் நம்மளோட வேலை என்னது? நம்மளுக்கு வேலை என்னது? பயப்படுற வேலையே பொழப்பா போச்சு. ஆனா ஆண்டவர் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பயப்படாது. அதுவும் இன்னைக்கு முக்கியமா ஆண்டு தேவதூதன் சொல்றார், நீ பயப்படாத, உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படி உனக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறார். ஒரு நற்செய்தியின் ராஜா பிறந்து இருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு வர போறாரு. அவர் வந்தா எல்லாமே மாறும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இது நல்லா திருப்பியும் சொல்றேன். இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையானால் உன் சூழ்நிலை மாறுவது உண்மை. அல்லேலூயா. உன் பிரச்சனைகள் மாறுவது உண்மை. வருடந்தோறும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு ட்ரீயை வீட்டில் நிற்க வச்சுட்டு 3 நாள் 5 நாள் கழிச்சு ட்ரீயை மடிச்சு வைக்கிறது போல உன் விசுவாசத்தை மடிச்சு வச்சா அது பேர் சந்தோஷமே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தியை தான் இன்றைக்கு தேவ தூதனின் சொல்ல அனுப்புகிறார். அப்போது விசேஷமாக அன்பான தேவ, எப்பொழுது உலகம் கொடுக்கும் நற்செய்தி, உலகம் கொடுக்கிறது எல்லாம் பயமுறுத்துற செய்தி. ஐயோ இதுவா, ஐயோ அதுவா, ஏதாயிலும் சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்திலும் கொடுக்கிற செய்தி மகிமையின் செய்தி. அல்லேலூயா. அந்த மகிமையின் செய்தி தான் இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு தேவ தூதன் மூலமாக நமக்கு சொல்ல வந்திருக்கார். தூதன் வந்து சொன்ன காரியம், பயப்படாத இருங்கள். இன்றைக்கு நற்செய்தி சபையாருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பயப்படாத இருங்கள் என்று உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேத வசனத்தில் நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று. சில செய்தி நற்செய்தியா இருக்கும், சில செய்தி துக்க செய்தியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செய்தினால எல்லாமே தான் இருக்கு. நல்ல செய்தி இருக்கும்போது கெட்ட செய்தியும் இருக்கும். ஆனா இன்னைக்கு உண்மை, சில செய்தி நன்றாக இருக்கும், சில செய்தி துக்க செய்தியா இருக்கும். ஆனால் அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உதாரணம் சொல்றீங்களேன், கொரோனா வந்துருச்சு. என்னது? கொரோனா வந்துருச்சு. எல்லாருக்கும் என்ன செய்தி? அது துக்க செய்தி. ஆனா 10வது படிக்கிற பிள்ளைகளுக்கும் +2 படிக்கிற பிள்ளைகளுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. பெத்தவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினேன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் துக்க செய்தி, மறுபடியும் கொரோனா வந்துருச்சு. ஆனா 10வது பிள்ளைங்களுக்கும் 12வது பிள்ளைங்களுக்கும் ஆல் பாஸ்னு ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அதுக்காக நான் தேவன் ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. பாஸ் ஆனவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிச்சாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா நற்செய்தி வந்துருச்சு. அதே போல நம்ம சொந்தக்கார் யாரோ மண்டை போட்டு இறந்துட்டாங்க, அது நமக்கு
ஆனா கல்லறையில வந்து பள்ளம் தோன்றான் தெரியுமா, அவனுக்கு நற்செய்தி. அப்பா எனக்கு ஒரு வந்துருச்சுப்பா ஐட்டம். அல்லேலூயா. ஆனா அந்த செய்தி இல்லை, இந்த செய்தி. இது சந்தோஷமான செய்தி, உன் துக்கத்தை மாற்ற செய்தி. அல்லேலூயா. ஒருவருக்கு துக்க செய்தியா இருக்கலாம், ஆனால் மறுவருக்கு சந்தோஷமான செய்தி. ஆனா இந்த செய்தி உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவருக்கு நற்செய்தி என்றால் மற்றவருக்கு கெட்ட செய்தியா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மாற்றம், ஒரே நாள் உலகெங்கும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நற்செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, நற்செய்தி என்றால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் செய்தி தான் நற்செய்தி. அதுதான் இன்று நம்மளோட தலைப்பு செய்தி. அல்லேலூயா. நற்செய்தினா என்னன்னா, ஏதோ உனக்கு சொல்ல வர போறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். உங்க பிரச்சனைக்கு மேல அவரை பாருங்க. அல்லேலூயா. சிலவங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் இன்னைக்கு நற்செய்தி உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இது கேட்ட வசனமாச்சே. ஆமா, கேட்ட வசனத்தான். அதே 500 ரூபாய் நோட்டு தான். ஆனா அதுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லும். இது எல்லாம் நம்ம சபையில கேட்கிறவங்களோ மற்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஞானமானவங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னேன். இது எப்பவுமே கேட்ட செய்தி. நீ கேட்டினா கடைசி வரைக்கும் ஜோரா சொல்லுங்களேன், கடைசி வரைக்கும் கேட்டினர். இன்னைக்கு நற்செய்தினா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். நான் விசுவாசத்தோட எடுத்தோர் ஆமேன்னு சொல்லுகிறேன். ஏன்னா என் கை நல்லா இருக்கு, என் கை நல்லா இருக்கு, என் கை நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது பத்தாது. அல்லேலூயா. இது பத்தாது. என் கர்த்தர் கொடுக்கிற நற்செய்தி உன் துக்கம் சந்தோஷமா மாறும். எப்போ நான் இன்னைக்கே சொல்றேன், இன்னைக்கே மாறும். எஸ் எஸ். அந்த விசுவாசத்தை எப்படி காட்டுறோம்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல உங்களை பார்க்கும் பொழுது நீங்க வரும்போது டேகா போட்டுன்னு வந்திருக்கீங்க. ஆனா உங்க உடைகளை பார்த்தாலே என்ன தெரியுது? கிறிஸ்மஸ் தெரியுது. நான் விசுவாசிக்கிறேன், உங்க துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷமா மாத்த போறார். இப்படிதான் ஒரு நற்செய்தி வேதத்துல பார்க்கும்போது ஜெகரியாவுக்கு ஒரு நற்செய்தி வந்தது. எடுத்து வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, அங்க பார்க்கும்போது இங்க பார்த்து அவர்களை நோக்கி என்று சொன்ன வார்த்தை, இங்க பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தூதன் அவனை நோக்கி, சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. அது சகேரியாவுக்கு எப்படி இருந்தது? ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியில ஒரு வார்த்தை அடங்கி இருக்கு. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கும் போது, தேவதூதன் அவனை நோக்கி சகேரியாவே பயப்படாதே. இன்னைக்கு சகேரியாவை போல நிறைய பேர் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. சகோதரிகள் கூட எலிசபெத் போல வந்திருக்கலாம். எலிசபெத் சகேரியாவுக்கு ஏதோ ஒரு குறை. அப்போ ஆமென். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க இருவரையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இன்றைக்கு சபையின் பலிபீடத்தில் சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கை இருக்கிறவங்களை தட்டலாமே, வாய் இருக்கிற ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. எத்தனை நாட்கள் நீ அழுதி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, இந்த 2025ஆம் வருடம் இந்த டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தரோட வார்த்தை பலிபீடத்தில் வருகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகேரியா ஒரு காலத்துல கேட்ட காரியம் துர்ச்செய்தியா இருந்திருக்கும். போற இடத்துலலாம், இல்லையா, ஐயோ உனக்கு குழந்தை இல்லையா, அவ்வளவுதான் வயசாயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காலங்கள் வந்தது, துர்ச்செய்தி நற்செய்தியா மாறினது. அல்லேலூயா. நிறைய பேர் ஏதாவது கேட்டிருக்கலாம், உங்களை என்ன துக்கப்படுத்தி கேட்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். அவருக்கு ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு காரியம், ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம் துக்கப்படுத்தி. வாட் எவர் இட் இஸ். காலம் சமயமா இருக்கிறது.
உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சும்மா சொல்லாத, விசுவாசம் சொல்லு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கை கொடுக்காதவங்களுக்கு கேட்கப்படல. கை கொடுக்காதவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். கை கொடுத்து சொல்லுங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம் ஜெபம் கேட்கப்பட்டது. ரட்சகர் தான் நற்செய்தி. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மள ரொம்ப ஞானி ஆயிடுவோம். சொல்லுங்க, ஞானின்னு சொல்லுங்களேன். இது மாதிரி 3 ஞானி இருந்தாங்களாம். 3. அதுல ஒருத்தர் ஞான பிரகாசம், ஒரு பேரு ஞான பிரகாசம். இன்னொரு ஞானம். ஓகே, இன்னொருத்தர் ஒரு பீட்டர். 3 பேரும் கிறிஸ்துமஸ்க்கு நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றாங்களாம், அப்பா நம்ம எப்பவுமே வந்து நம்ம மனைவி மாதிரிலாம் ஒரே சாப்பாடை போட்டுக்கிட்டு அந்த கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு நல்ல சாப்பாடு, ஏன்னா வித்தியாசமா சாப்பாடு வரணும் நமக்கு. ஒருத்தர் சொல்றாங்கன்னா டெய்லி தோசை தடவை கொடுக்குறாங்க மனைவி. இன்னொருத்தர் சொல்றானா எனக்கு டெய்லி பூரி உருளைக்கு தான் கொடுக்குறாங்க. இன்னொருத்தன் சொல்றானா எனக்கு தயிர் சாதமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ வந்து தேவதூதன் சொல்றான், உன் ஜெபம் ஒரே சந்தோஷமா. அப்படி கேட்கலன்னா மாடி வந்து குதிச்சு வந்துட்டாங்களாம். ஓகே, அதான் டைப். உடனே போயிட்டு நீங்க இல்லை அவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி போனாங்களா, காலையில் வந்து திறக்கிறாங்களாம். அதே ஞான பிரகாசத்துக்கு தோசை தான் வந்துக்குதான். இன்னொரு ஞானத்துக்கு பூரி உருளைக்கிழங்கு தான். இன்னும் ஞானிக்கு தயிர் சாதம். ஒன்று 3 பொண்டாட்டிகளாம் வந்தாங்களா, ஹாஸ்பிட்டலில் படுத்துனுக்குறாங்களாம். ஏன் அப்படி பண்ண ஓன்னு அழுகுறாங்களாம். இல்லை நான் சொன்னேன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ முதல் மனைவி சொன்னாலாம், எப்பா நீ என்ன கேட்டிருந்தா நான் வேற உனக்கு செய்து கொடுத்துருப்பேனே. அல்லேலூயா. 2வது முன்னாடி போய் விசாரிச்சுட்டு சொன்னாலாம், ஏப்பா இவ்வளோ ஞானமாக இருக்கிற பேரெல்லாம் வச்சுருக்கிறீங்களே, 3 பேரை கலந்துக்கிட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸை மாறி மாறி வந்திருக்குமேன்னு சொன்னாங்களாம். இன்னும் ஒருத்தி சொன்னாலும், எப்பா கல்யாண நாள்லேருந்து நீ தானே சமைக்கிற, நீயே வேற சமைச்சு எடுத்துன்னு போயிருக்கலாமேன்னு கேட்டாலாம். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த 3 பேர் போல இருக்காதீங்க. ஆண்டவர் எப்படியும் செய்வார், எதையும் செய்வார். பூரி கிழம்புக்கு பதிலா இட்லி சிக்கன் குழம்பு காயில கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. My God is a good God. இது கூட ஜெபம் கேட்கப்பட்டது, சும்மா இல்ல. இந்த வருடம் யாரும் ஸ்பான்சர் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணினது. நேத்து காலையில் ஆன பண்ணி டிஸ்கஸ் பண்றோம். வார்த்தை நான் பேசுறேன், ஜெபம் கேட்கப்படுது. எங்கள் ஜெபமும் கேட்கப்பட்டது. 745 இட்லி குருமா வந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. இந்த சின்ன ஜெபத்தை கேட்டாருன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஜகரியாவின் ஜெபம் கேட்பது உண்மையான, இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் அனைவரும் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் நாள் இன்றைக்கு விசேஷமா ஒரு காரியத்தை சொல்ல. இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முடிந்த பிறகு ஒரு சந்தோஷமான முடிவான செய்தியை உங்கள் காதுகளுக்கு கேட்கும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், உங்க காதுகள் ஒரு நற்செய்தி, சந்தோஷமான செய்தி கேட்கும். அல்லேலூயா. செய்தி கேட்கும். ஒரு சகோதரிக்கு கேட்டுடுச்சு, 2 சகோதரி கேட்டுடுச்சு. அல்லேலூயா. ஒரு மகனுக்கு பொண்ணு வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாரோட எங்கோனா இருக்கணும், என் தேவன் சொல்றேன். இப்ப பேசும்போது ஆவியான அப்படியே ஃப்ளோல போகும்போது விட்டுணும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம தாவீது அங்க வீடு கட்டிட்டு இருக்காரு. ஒரு அப்போ போய் சொல்லுவேன், உங்க வீடு சீக்கிரம் கட்ட போடுங்க. உண்மையா போயிட்டு நான் தான் ஜெபம் பண்றது, வீடு கட்டப்பட்டுனுது. அது 1 2 3. அல்லேலூயா. ஏன்னா 3 பிள்ளைங்க. அதை கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா பிரதர்? இல்லை பிரதர், 3 ஃப்ளோர்ஸ். பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு, உங்களுக்கு கர்த்தர் வேற கொடுப்பார். அல்லேலூயா. என் கர்த்தர் கொடுக்கறதுல நம்ம தான் எப்படி கொடுப்போம்? கேட்கல இல்லை, கேட்கல, கொஞ்ச நேரத்தில் காணிக்க போய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கிள்ளி கொடுப்போம், ஆண்டவரோ அள்ளி கொடுக்கறதா சொல்றாரு. மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு செய்தி அதல்ல,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் துக்கம் சந்தோஷமாக மாற போகிறது. ஏன் யோவான் 16:20 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அழகாக ப்ராமிஸ் பண்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம சபையில 5 வருஷமா இருக்கிறோம்ல, ஓகே, நான் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லும் போது எல்லாரும் பேரும் தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியல ஒரு அளவுக்கு, ஓகே. ஒரு ட்ரையல் பார்த்துரும், ஓகே. நான் மெய்யாகவே மெய்யாகன்னு சொல்லும் போது தூரத்தில் இருந்து கிதியோன் உன் துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லணும், அல்லையா? அவங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. மெய்யாகவே மெய்யாகவே ஏன் கண்ணே தெரியல யாருக்குமே, தாவீதின் குடும்பம் சந்தோஷமாக மாறும். நானே சொல்ல முடியாது, ஓகேவா? இங்க இருக்கும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரும் பார்த்து சொல்லுங்க, ஓகே. ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், ஓகே. மெய்யாகவே மெய்யாகவே ரொம்ப லேட்டா வருது. நீ எவ்வளவு சீக்கிரமா சொல்றியோ அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான்லாம் உண்மையா இருக்குன்னு, எனக்கு ஹோட்டலில் உட்காந்து வரலன்னா தலை திரும்பி பார்ப்பேன், அந்த அளவுக்கு பசி எனக்கு. அந்த மாதிரி உங்க பசி இருக்கணும். பிறருக்கு நீ ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்பவுமே நம்மளே ஆசீர்வதி நம்ம ஜனங்கள் எப்படி தெரியுங்களா? காலையில் பிரியாணி செய்வோம், ஓகே, மதியானம் நம்மளே சாப்பிடுவோம், நைட்டு நம்மளே சாப்பிடுவோம், திருப்பி அடுத்த நாள் ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? இன்னைக்கு தாராளமாக கொடுங்க. நீ கொடுக்க கொடுக்க கர்த்தர் உனக்கு அள்ளி கொடுப்பார். அல்லது சங்கீதக்காரர் சொல்லுகிறான், கர்த்தர் விசேஷமா சங்கீதம் 16:7 சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நல்ல கவனிக்கிற, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எவ்வளவு அழகாக சங்கீதக்காரர் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறார், அதனால் அவரை துதிப்பேன் என்று. ஆண்டவர் எனக்கு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார், அதன் இருதயத்து ராக்காலங்களை உணர்த்தி சந்தோஷப்பட வைக்கிறது என்று சொல்லுகிறார். உதாரணமாக, பிரச்சனையோடு போராட்டத்தோடு கேள்விக்குறியா இருக்கின்ற நேரத்தில் அதை தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? துக்கப்பட்டு போய் சந்தோஷம் இருப்பீங்களா? இதுதான் தாவீது சொல்றான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் துதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நைட்டெல்லாம் யோசிக்கிறான். ஒரு காலத்தில் நைட்டெல்லாம் யோசித்தான், ஆனா அந்த யோசனைக்கு துதி வருது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக பாஸ்டம் நல்லா ஆராதிச்சாங்க, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நைட்ல தூங்குனதே கிடையாது. இந்த சபைக்கு அவ்வளவு போராட்டம், இந்த சபைக்கு அவ்வளவு தூக்கமே கிடையாது. ஆனா இன்னைக்கு உற்சாகத்தோட துதிக்கிறேன் என்றால் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க நெருக்கம் மாறப்போகுது, உங்க நெருக்கம் மாறப்போகுது, உங்க நெருக்கம் விசாலமாக போகுது, உங்க நெருக்கம் பெருக போகுது. உங்க நெருக்கத்தை பெருக்கத்தை கொடுப்பாருங்க. பிறந்திருக்கிறவர் பிச்சைக்காரன் இல்ல, பிறந்திருக்கிறவர் ராஜா. அல்லேலூயா. பிறந்திருக்கிற யாரு? ராஜா. அவர் தான் கொடுக்கிற நற்செய்தி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பா எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோ. அல்லேலூயா. பலிப்பிடுத கர்த்தரோட காலையில வேலை தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்றார், நீ எதை நினைச்சு வந்தியோ எடுத்துக்கோ. அல்லேலூயா. எடுத்துக்கோ. நம்ம தான் யோசிப்போம் 4 தினத்தை, அவரு 4 தினத்தை பிளான் பண்ணி வச்சுருவார். அவர் தான் சொல்றார், டேக் இட். தாவீது தான் சொல்றான், நான் கேட்ட ஒரு நெருக்கத்துல கூப்பிட்டு கேட்ட போது இருதயத்தை பூரித்து தான். எவ்வளோ நெருக்கம் தாவீதுக்கானா, துதிக்கிற சந்தோஷத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அந்த நாள் ஆலோசனை வேண்டும் என்று தாவீது சொல்ற. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும். வேத வசனம் தெளிவாக தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவருக்கு எப்படி அந்த சந்தோஷம் வருதுன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், வலது பாரிசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஆண்டவர் கூட இருப்பதனால என்ன அட்வான்டேஜ்? ஆண்டவர் முன்பா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஹல்லேலூயா. என்னால் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும்,
உலகமே உங்க கையில கொடுக்கிற தேவனா இருப்பார். ஏண்டா அடுத்த வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டா, அவர் கூட வச்சுக்கிட்டா, அவர் கூடவே இருந்தா எப்படி இருக்குமா? என் இருதயம் பூரித்தது, என் இருதயம் பூரித்தது, பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நம்பிக்கையோட தங்கி இருக்குமா? எவ்வளவு அருமையாக தாவீது சொல்லுகிறார். அன்பான தேவ ஃபர்ஸ்ட் துதின்றான். எதுக்கு துதின்றார்னா, அந்த சந்தோஷம் வந்து அவனால் டாலர் தங்க முடியல, துதிக்கிறான். ஏன் எப்படி துதிக்கிறான்னா, கர்த்தரை முன்பாக வைக்கிறான். கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது அவன் இருதயம் எப்படி இருக்குதான்? பூரித்தது. வசனத்தை வாசிப்போம். அவன் இருதயம், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். கர்த்தர் கூட இருப்பாரானால் உங்களோட இருதயம் பூர்ப்பிக்கும். மகிழ்ச்சியின் வார்த்தையை தாண்டி, சந்தோஷம் என்ற வார்த்தையை தாண்டி தாவீது சொல்லுகிறான், இருதயம் பூரித்தது. நான் சொல்றேன், அடுத்த ஆண்டு 26 இதே சமயத்துல உங்க இருதயம் பூர்ப்பித்திருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நினைக்காத. I'll just tell you one thing from the platform. இந்த பலிபீடத்தில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் முத்திரை போட்டு இருக்கிறார். சொல்லுகிற செய்கிற தேவன் நிரூபித்து காண்பித்து இருக்கிறார். எப்படி மட்டும் ஆண்டுட்டு கேட்காத. ஆரோன் கோல் வேறோ இல்ல, மண்ணோ இல்ல, தண்ணியோ இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா துளிர்த்தது. மண்ணோ இல்ல, தண்ணியோ இல்ல, வேறோ இல்ல, ஆனா துளிர்து. பணமோ இல்ல, எதுமோ இல்ல, ஆனா துளிர்க்கும், 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 துளிர்க்கும். இன்னாரோ காலி என்கிட்ட இன்னொரு ஸ்டேஜ் தான் மேலே ஏறிட்டு இருப்பேன். துளிர்க்கும், துளிர்க்கும், துளிர்க்கும். என் தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவன். உன் தகப்பன் பொய் சொல்லலாம், ஆனா உன்னை படைத்தவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆரோன் கோல் துளிர்த்தது உண்மையானால், ஜெகரியாவோட சூழல் வேண்டுதல் கேட்கப்பட்டது உண்மையானால், ராஜாதி ராஜா நற்செய்தி பிறந்தது உண்மையானால், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். சுகவாழ்வு இல்ல லேட்டா துளுக்கம் இல்ல, சீக்கிரம் துளுக்கம். நீங்க பார்க்க தான் போறீங்க. என் தேவன் நற்செய்தி உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயற்கையான மனுஷன் வாழ்கிற காலத்துல எதுக்கு ஏங்குறானா? சந்தோஷத்துக்கு ஏங்குறான். அந்த சின்ன மதுபான குறிக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கும் சந்தோஷத்துக்கு தேடி போறான். ஒருத்தர் சினிமா பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் வந்தா போதுன்னுவாங்க, ஆனா அது 3 மணி நேரம் சந்தோஷம். மதுபானம் குடிச்சு சந்தோஷத்து போவாங்க, சில மணி நேரத்தில் சந்தோஷம் போயிடும். இல்ல உலக காரியத்தை சுற்றி திரிவாங்க, எல்லா சந்தோஷமும் மாயே. ஆனா தேவ பிரசனம் உள்ள வரும்னா அதோட பெரிய சந்தோஷம் பெரிய. ஹல்லேலூயா. அந்த பிரசனத்தை கூட வச்சுக்கணும். நான் சொல்றேன், போகும்போது புது எவ்ரி நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு கப்பு கொடுப்பேன்ல, அந்த மாதிரி கப்பு கொடுக்கும்போது அவன் சொல்றேன், டெய்லியும் காலையில போயிட்டு அந்த கப்பு உள்ள தேயுங்க, கப்பு உள்ள தேங்க, எல்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு கப்பு கொடுப்பேன், அப்புறம் சொல்லணும், நான் சொல்லி அனுப்புறேன், காலையில் எழுந்துச்சுன்னு ஜெபம் பண்ணிட்டு எது வேணுமோ, எனக்கு நெக்லஸ் வேணும் தேங்க, என்ன வந்துடும். அந்த மாதிரி கொடுத்தா அப்படி இருப்பீங்க. ஐயோயோ, கிறிஸ்மஸ் ஆனா போதும் தேய் தேய் தேய், அடுத்த வருஷம் கப்பே இருக்காது. எங்க அவங்க எங்கம்மா கப்பு இல்ல, தேய்ச்சிட்டேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆனா அந்த கப்பு தேய்ஞ்சாலும் எங்க அப்பா தேய மாட்டார். ஹல்லேலூயா. உன் கை தேய்ஞ்சாலும் தேயுமே தவிர அவர் கை தேயாது. அவர் கொடுக்கிற கரங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அற்புதமான தேவன், நம்முடைய தேவன். சொல்ற தாவீது சொல்ற சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும். எல்லாம் நினைச்சுக்கிறீங்க பணம் பொருள் சொத்தெல்லாம் சந்தோஷம் இருக்கு. நவதலஸ் தாவீதுக்கு சொல்ற அப்படியே வார்த்தை, அவர்களுக்கு தானியமும், நல்ல கவனிங்க, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில், எல்லாமே இருக்கு. பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். யார் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. பணம் கொடுக்காத சந்தோஷம்,
சொத்து கொடுக்காத சந்தோஷம். இதுக்கு மேல ஒரு சந்தோஷம், அந்த செய்தி தான் நற்செய்தியின் சந்தோஷம். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க. தேவ பிரசன்னத்துல போயிட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தை யாரால மாற்ற முடியாது. You just try and see. Ahadana mahandore dara sihamdoro. When you go to the God's presence, நான் சில பேரை பார்ப்பேன், ஜபாரிக்கு போகும் பொழுதே 2 லிட்டர் தண்ணியோட போவாங்க. குடிக்கிறதுக்கு இல்லை, அழுதுக்குன்னு போவாங்க. அழுது போனோம், ஆண்டவரே ஆண்டவரே. நான் சொல்றேன், ஹலோ, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு என் தேவன சமூகத்தில் போகணும். ஹல்லேலூயா. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற மனுஷனுங்க, வச்சுக்கிட்டு இன்னும் அதிகம் எடுத்துக்கன்னு சொல்ற நம்ம தேவன். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இன்றைக்கு புதிய இந்த கிறிஸ்மஸ் ஆளர் சொல்ற, அவர் சமூகத்தில் போன உடனே நல்லா ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா விடியற் காலத்துல உங்க ஜன்னல் காக்கா நிற்கும். ஹல்லேலூயா. சீரியஸ், என் அனுபவத்தை சொல்றேன், உண்மையா சொல்றேன், என் அனுபவத்தில் சொல்றேன். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். நீ வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது ராஜா வந்திருக்கிறார்னு சொல்றது பெருசு இல்ல, உள்ள வந்திருக்காரு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கிறார். முதல்ல சந்தோஷம் இல்ல, சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்ன வருது சொல்லுங்க? துக்கத்துக்கு துக்கம் எப்போ வரும்? துக்கம் வந்த நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த பயம் வந்துருச்சுன்னா சந்தோஷம்லாம் போயிடும், எல்லாமே போயிடும். இன்னைக்கு சிலவங்களுக்கு உள்ள நிறைய பயத்தை வச்சுருக்கிறீங்க, ஆனா வெளியே அழகா டெக்கரேஷனோட வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுவேன், அவங்களுக்கு ஒரு பயம், ஆனா அந்த பயத்தை நீக்கி போறவர் தான் நீங்க சொல்றாரு, மகனே மகளே பயப்படாதே, டோன்ட் வரி அபௌட் யுவர் ஃபியூச்சர். நிறைய பேர் ஃபியூச்சரை குறித்து பயந்துட்டு இருப்பீங்க. இத்தனை வருஷம் நடத்தினவர் உண்மையானால் இனியும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க இருக்கிறத தேடுறீங்க, அவர் இல்லாததை கொடுக்க விரும்புறார். இல்லாததை கொடுக்க விரும்புகிறார். யாருன்னு தெரியல, 7 பேர் ஜெபம் பண்ணுகிறீங்க, எனக்கு இல்ல எனக்கு இல்ல, அடிக்கடிக்கு சொல்ற வார்த்தை எனக்கு இல்ல எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. அந்த 7 பேருக்கு ஆண்டவர் சொல்றார், போகும்போது பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போய். ஹல்லேலூயா. 3 மிச்சம் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவன் ரொம்ப அருமையான, உண்மையா சொல்றேன். அன்னைக்கு சொல்லும் பொழுது என்னோட கார் வந்து எஃப்சிக்கு போகணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் சொல்லுது, ஆண்டவரே திருப்பி அந்த கார் போச்சுன்னா எனக்கு இன்னொரு கார் வேணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபினால அதுக்குள்ளேயே ஒரு எர்டிகா கார் வந்து நிறுத்திட்டாருங்க. ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிற தேவன். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்லை ஆண்டவரே எனக்கு இது பத்தாது, என் 7 சீட்டு வேணும்னு கேட்டேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு போகும்போது யாராவது பொறுக்கி கொண்டுட்டு போவேன், வந்து ஒரு 5 பேர் உட்காருங்க, நம்ம ஊழியத்தை செய்வோம். என் தேவன் நல்லவர். விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னது நடக்கணும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு அது நடக்கும். என் தேவன் இஸ் a supernatural God. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, பயம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததானால், ஆதாம் கர்த்தரோட பிரசன்னத்தை விட்ட பிறகு பயம் அவன் ஆதியில வந்தது. பயம்ன்ற வார்த்தை எங்க வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்க இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனால் சந்தோஷம் விலகி போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடவே இருப்பார்னா நிச்சயமா சந்தோஷம் பூர்ணமா இருக்கும். ஆண்டவரை விட்டு விலகி போனால் சந்தோஷம் விலகி போய்விடும், பயம் வந்துவிடும். பயம் விலகி போக வேண்டுமானால் தேவ பிரசன்னம் உள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, தேவ பிரசன்னம் நம்ம உள்ள இருக்குமானால் பயத்தை எதிர்த்து நிற்க கர்த்தர் பலனை கொடுப்பார். ஒரு கேள்வி, சூரியன் போனதுனால இருள் வந்ததா, இல்ல இருள் போனதுனால சூரியன் வந்ததா? அதோட சூரிய வெளிச்சம் போனவன ஆட்டோமேட்டிக்கா இருள் போனா வெளிச்சம் உள்ள வரணும். உன் இருள் நீங்கணும்னா நட்சத்திர வெளிச்சம் உள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உள்ள வந்ததுன்னா நான் விசுவாசிக்கிற உங்கள் இருள் இன்னையோட கடந்து போகும். எங்க சந்தோஷம் இல்லையோ அங்க பயம் வரும், எங்க தேவ பிரசன்னம் இருக்கிறதோ
பயம் விட்டு விலகி போகும். அன்பான தேவ பிள்ளைகள், நம்முடைய பயத்தை நீக்க சந்தோஷம் கொடுக்கத்தக்கதான் இன்றைக்கு அந்த தூதர் சொல்லுகிற வார்த்தையாவது பயப்படாதே. எல்லா ஜனத்துக்கும் சொன்ன வார்த்தை சபையாருக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. You should have a faith on the word of the God. ஆண்டோட வார்த்தையில விசுவாசிக்கணும். நெகேமியா என்ற புத்தகத்தில் நெகேமியா சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது, நியாய பிரமாணத்தின் வார்த்தை கேட்ட பொழுது அழாதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும். இன்னைக்கு ஒரு போதகராக அனைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் பிறப்பு இருளை நீக்குகிறது. இயேசுவின் பிறப்பு துக்கத்தை நீக்குகிறது. இயேசுவின் பிறப்பு சங்கடங்களை நீக்கி மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த சந்தோஷம் வரமானால் தாவீது சொல்லுகிறான், நான் தேவனை துதிப்பேன். எப்போது தேவனை துதிப்பேன் என்றால், என் தேவன் முன்பாக வைத்தபடியாக தேவனை துதிப்பேன். என் தேவனை முன்பாக வைக்கும் பொழுது ஆனந்த சந்தோஷம் இருதயத்தில் வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ரட்சகரை நீ முன்பாக வைப்பேரானால் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. What a supernatural God is. நம்ம எப்ப துதிப்போனா, பாக்கெட் நறுமனாதான் துதிப்போம். பர்சு கனமானாதான். ஒண்ணுமே இல்லாத போது துதிச்சு பாரு, ஒண்ணுமே இல்லாத உனக்கு கர்த்தர் உனக்கு அட்ரஸ் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ரட்சிக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஜேவேரா வாங்க கூட பிறந்தவங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் முன்பாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிற செய்கிற வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அந்த ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இன்றைக்கு நம்ம ரட்சகர் பிறந்த நாள் ஒரு பரிசுத்த நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். ஒரு சமயமா போன வாரத்துல நிறைய பேர் சில காரியத்துக்கு அழுது இருக்கலாம், இல்ல ஆரம்பத்தில் அழுது இருக்கலாம், நடுமையத்தில் அழுது இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து இன்றைக்கு மதுரமானதை இன்றைக்கு துக்கப்படாதீங்க, அப்புறம் அழாதீங்க, அப்புறம் கொழுமையானதை புசித்து. கொழுமையானதை எப்படி செய்ய போறீங்க? வீட்டுக்கு போன உடனே கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து நல்ல சந்தோஷமா குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். என்னடா ஒன்றும் இல்லாதவர்களுக்கு? அப்படி முன்னாடியே சொல்லிட்டேன், சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. எது? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கொடுங்க. இன்னைக்கு ஹல்லேலூயா. பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா, ஐயோ மிச்சம் மதியானம் மீந்துருச்சுன்னா நைட்டுக்கு சூடு பண்ணலான்னு சொல்லாதீங்க. யாருக்குன்னா போய் ஏழைங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு போகும்போது துக்கத்தோடு போகாதீங்க, அழாதீங்க. இன்னைக்கு பரிசுத்த நாள். இயேசு பிறந்திருக்கிறார், ரட்சகர் வந்திருக்கிறார். நற்செய்தி உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. தாவீது அனுபவத்துல சொல்றான், நான் தேவனை துதித்தேன். ஏன் துதித்தேன்? என் இருதயம் பூரிப்பித்தது. எப்படி பூரிப்பித்தது? அவர் முன்பாக வச்சிருக்கிறேன். என் கூட வராரு. பணம் காசு பொருளை காட்டிலும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. அவர் தான் கூட வராரு. ஹல்லேலூயா. அவர் கூட வரும் பொழுது நீ எம்டி பாக்கெட்டா போலாம். எம்டி பாக்கெட் brings a pocket full of money. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதம், இந்த வருடம், போன வருடத்தை காட்டில இந்த வருடம் சகோதரி எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த பார்வையற்றவர்களுக்கு திருப்தியா போனாங்க, சந்தோஷத்தோடு. கொஞ்சம் நெஞ்சல 100 பேர் இருக்கா, 100 பேருக்கும் ஒரு 90 மெம்பர்ஸ்க்கு மேல எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே ட்ரெஸ்ஸஸ். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஐயா வந்துட்டார், ஐயா வந்தா எங்களுக்கு பெஸ்ட் ட்ரெஸ். ஏன்னா நம்ம தேவன் பெஸ்டா இருக்கும் போது பிறருக்கு நம்ம பெஸ்டா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ பிறருக்கு பெஸ்டா இருந்த பார், அவனோட பெஸ்டா வைப்பார். நீ பிறருக்கு நல்ல பெஸ்டா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா கொடுப்பார். நீ பிறருக்கு ஸ்டிஞ்சியா இருந்தினா உனக்கும் சத்தமா வர மாட்டேங்குது, உனக்கு ஸ்டிஞ்சி தான் வரும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கொடுக்கிறவன்
கம்பீரத்தோடு அமுக்கி குலுக்கி நீ விதைக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும், தேவ சமூகத்துல கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல போகும் பொழுது கர்த்தரை உற்சாகப்படுத்தி மகிழ் பண்ணுகிற தேவனா இருக்கிற வசனம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். உங்களோட பலன். உங்களுக்கு பலன் இல்லாத காரணமே எப்பவுமே துக்கத்தை யோசிக்கிறதுனால. நீ துக்கத்தை இனி யோசிக்காத, சூழ்நிலை பார்த்து பேசாத, சூழ்நிலைக்கு மேலாக நீ பேசு. மேலானவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உண்மையாக சொன்ன அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில குறைவா இருக்குன்னா, speak in faith, the bigger things are going to come inside. ஒரு உதாரணம், ஒரு வண்டி சரியில்லை உங்களுக்கு, பைக், அதை பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க இருப்ப, சீக்கிரத்துல புது வண்டி வருதுன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லி பார்க்க பொழுது உண்மையா சொல்ற, நீங்க ஆப்ரேட் பண்ணி பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நம்ம என்ன யோசிப்போனா, இந்த பழைய வண்டிக்கு இன்னும் எப்படி ரிப்பேர் பண்ணலாம். நீ கடைசி வரைக்கும் ஜோரா சொல்லுங்களேன், கடைசி வரைக்கும் பழைய கிறிஸ்மஸ் தான். புது கிறிஸ்மஸ் வேணும்னா பேசணும், புது கிறிஸ்மஸ் வேணும்னா பழகணும். உன் ஜெபம் கேட்கப்படணும்னா அன்னைக்கு விசுவாசிக்கணும். அவர் பிறந்தது உண்மைனா, ஜெகரியாவுக்கு சொன்னது உண்மைனா, இன்னைக்கு பேசுறது உண்மை, இன்னைக்கு பேசுறது உண்மை. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என் பலன், உன்னோட பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமா, பூரணம் வர வேண்டும் என்றால் நம்முடைய தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவன் நம்மளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் சந்தோஷத்தோட வர வேண்டுமா. நல்லா புரிஞ்சுக்க அன்பான தேவ பிள்ளை. இன்னைக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஜெப அறிக்கை போகும்போது தனியா ஜெபிக்கும் பொழுது துக்க முகத்தோட தயவு செய்து போகாதீங்க, பிரச்சனையோட போகாதீங்க. ஏன்னா நீங்க போகிறவருக்கு பிரச்சனை சொல்றதுக்காக போகல, பிரச்சனைக்கு பதில் கிடைப்பதுக்கு பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் சொல்லி அனுப்பேன், போகும் பொழுது அடிக்கடிக்கு சொல்வேன், ஒரு டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிடாதீங்க. தேவ சமூகத்துல போயிட்டு நான் என்ன செய்யணும் கேட்டுப்பாரு. கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோட சமூகத்துல சொல்ற வார்த்தையின்படியாக சந்தோஷம் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசிப்பவர்களுக்கு சந்தோஷமா இருப்பார்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் துக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோட வந்தீங்கன்னா ஒரு நற்செய்தி உங்களுக்கு, உங்க துக்கம் சந்தோஷமா மாற போகிறது. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ சமூகத்தை விசுவாசத்தோட வர வேண்டும், பிரசன்னத்தோடு வர வேண்டும், மகிமையோடு போக வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சந்தோஷத்தோடு ஜெபிப்பீர்களானால், எப்போது சந்தோஷத்தோடு ஜெபிப்பீங்கன்னா அப்படின்னா நம்பிக்கையில வெளிப்படும். நம்ம ஜெபாரியில போயிட்டு சோத்திரம் பண்ணும்போது, ஆண்டவரே இது எனக்கு வர, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். காதுள்ளவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தேவ சமூகத்தில் கர்த்தரோட பலிபீடம் வருகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. பிலிப்பியர் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஒரு வாட்டி இல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அன்றைக்கு பவுல் சொன்னாரு, இன்றைக்கு பலிபீடம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை வருது, மறுபடியும் வார்த்தை சொல்லுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சகோதரன், இந்த கிறிஸ்மஸ் நாளில கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவருக்கு தெரியும் இங்கெல்லாம் லூஸ் பேக் நிறைய உட்கார்ந்துட்டு இருக்கும், அதை டைட் பண்ணி அனுப்பணும்னு மறுபடியும் சொல்றாரு. சந்தோஷமா, மறுபடியும் சந்தோஷமா. கர்த்தருக்கு வெளியே இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனை பெருசா தெரியும், ஆனா கர்த்தர் உள்ள இருந்தாருன்னா பெரிய பிரச்சனை சின்னதா தெரியும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மள பிரச்சனை தான் பார்க்கிறோம், ஆனா சொல்லுவேன் இயேசுவை பார். ஹல்லேலூயா. இயேசுவை பார். பக்கத்துல பார்த்து சொல்லு, இயேசுவை பார். மாமாவை பார்க்காத, சொந்தக்காரனை பார்க்காத, எஜமான பார்க்காத, முதலாளியை பார்க்காத, இயேசுவை பார். அவரை பார்த்து துக்க முகத்தோட போனார் அப்படியா? இல்ல, அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம்.
பிரகாசம் அடைந்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்க முகமெல்லாம் பிரகாசமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உபாகம் 31:6 சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். பலன் கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கை விடுவதும் என்று தேவ பிரசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இருந்தா கொடுக்க வைக்கும். தேவ பிரசனம் இருந்தா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீ நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபுல் டைட் ஷெட்யூல், கிறிஸ்மஸ்க்கு அங்கேயும் ஷெட்யூல் ரொம்ப டைட் ஷெட்யூலில் இருக்கும் பொழுது போயிட்டேன். நானும் மனைவியும் புதாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, மனைவி எடுத்துட்டாங்க. மனைவி சின்ன சின்ன திங்ஸ் வாங்க போயிட்டாங்க. நான் வெளியே உட்காந்துட்டு செய்திக்காக மற்ற காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கெல்லாம் ஃபுல் ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அது ஒரு காலம் இப்போ கொரோனா வந்தோம், அது காலம் வந்ததுன்னா அவளை பார்க்க முடியல. அன்னைக்கு நான் வெளியே நின்றுட்டு இருக்கும் பொழுது மத்தியான நேரம், பாஸ்டர் பிரேஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க வந்து கேட்குறாரு. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் மனைவி அவங்கள பேசிட்டு வராங்க. பேசிட்டோம், இப்போ இல்லை பாஸ்டர் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். என் மனைவி கேட்குறாங்க, சரி பார்க்கலாம், சின்ன சிம்பிளாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நான் உக்காந்துட்டு இருக்கிறதும் என் பாக்கெட்டில் இருக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரேஸ் லார்ட் சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் உள்ள சொல்றார், முதல் 2000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுன்றார். நான் ட்ரெஸ் எடுக்க வெளியே நின்றுட்டு இருக்கேன். நான் ட்ரெஸ் எடுக்க நின்றுட்டு இருக்கேன். ஆனால் 2000 ரூபாய் எடுத்து கொடு. ஓகே, கர்த்தர் சொன்னா செய்யணும். கொடுத்தாரு. பாஸ்டர் ரொம்ப மனக்குவத்தோடு வந்தேன், ஆனால் சந்தோஷத்தோடு போகிறேன் பாஸ்டர். என் தேவன் எவ்வளோ கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கலாம் எங்கள் தேவைகள், ஆனால் தேவைகளோட காரியத்தை ஜெபிப்பது நம்மோட வேலை, கொடுப்பது ஒரு வேலை. எங்க இருந்தாலும் காக்கா கொடுப்பார். இந்த காக்கா வச்சு அங்கே கொடுத்தாருன்னா இத்தனை காக்காக்கு ஒரு காக்கா பறந்து வருது. ஹல்லேலூயா. நிச்சயமா காக்கா பறந்து வருது. நாவில பார்க்குறேன், ஒன்றும் இல்லை 2 இல்லை, ஒரு 100 காக்கா வருது. அவங்களுக்கு ஒரு காக்கா. என்ன காக்கா? காக்கா மட்டும் பிடிக்காதீங்க, காக்கா கொடுக்கும் உங்களுக்கு. அதுதான் நீங்க நற்செய்தி. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவர் பிறந்த செய்தி ஒரு நற்செய்தி. மிகுந்த சந்தோஷம். பக்கத்துல பாருங்க, மிகுந்த சந்தோஷம். சபையே மிகுந்த சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க. பத்தியா எத்தனை வருஷமா உங்களை வழி நடத்துறேன், அது ஒரு ஆசீர்வாதத்தை சந்தோஷமா சொல்றீங்களா? அப்பத்தியா இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடித்த பார்த்திருக்கேன். எங்கேயோ ஒன்று ஓடியும் பைக்ல போகும்போது டொப்பு டொப்புன்னு. நீங்க நல்லா இருப்பீங்க. எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பிறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் அந்த கிறிஸ்மஸ் போய் சொல்லுவோம், டக டக டகடாச்சுன்னு. நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளோ பொய். ஆனா இது மெய். இவன் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. தஹந்தர பூஷஹன தந்தர பூதா தேந்தர சகலி மம்மரைக்கோ பலே சஃபஸி மம்மமத்துல பல்லா. My God, you are a supernatural God, my Lord. Today is a wonderful mighty day. It's a blessed day, my Lord, when you can hear the voice and you answer it. நீ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனை அறிந்திருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. நற்செய்தி என்ன செய்தி என்றால், விரும்பினது வரப்போகிறது. விரும்பினது வரப்போகிறது. எதெல்லாம் விரும்பி கேட்டீங்களோ தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நிறைவா கொடுப்பார். பிப்ரவரி மாதத்துல இந்த சபையார் பிள்ளைகளுக்கு 3 அதிசயங்கள் நடக்கும். ரிபே ஹந்தன மாசக தங்கொல்லுதோ திமிஹிந்த ரீசகனதோ ரலாதோ பெஹந்தரே கலாசகன மமஹந்தோ பெயகனன மமதவே பலசக தமம போரிசக தி மோன்டாரா. Thank you, my Lord. வட பரப்பு நற்செய்தியானது தாகத்தோடு கேட்க வந்தவர்களுக்கு நற்செய்தி. இன்றையோட துக்கங்கள் கடந்து போகட்டும், மிகுந்த சந்தோஷம் வரட்டும். மிகுந்த சந்தோஷம்.
உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை, உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை உம்முடைய வார்த்தை கொடுக்கிறது. உலகம் கொடுக்க சந்தோஷத்தை உம் பிரசன்னம் கொடுக்கிறது. உலகம் கொடுக்கும் சந்தோஷத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தை கொடுக்கிறது. ஆண்டவரே மலதா ரமதர போஷந்தரிமா ஒரே மலதீரமா சந்தனிமா மதுரலபா ஏர மலதீர போஷந்தனி மம்மரிதலபா இகாலா சங்கனி மதீர போஷந்தனி மதரலபா அபா ஷிஹந்தர பாபா ஷிஹந்தர போ ஷிஹந்தரபா Asiyama tarabu shihandarabu shihandaraba. I can feel the Holy Spirit moving in this morning time. Rapa shika matiri bishika fosiyana mama. Oh congregation, I just want everyone to stand for the blessings of the God. Ella எழுந்து நில்லுங்க. Raka sika matura basanda ni maturo. Lifa sima mama ture besata di mama rikaluba. God is leading. Raba sika mama matu. எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். Re baba singa mama mahundore be. Imeme masika la baba baba sika baba matur begane mama handa le bela ture mina nudura ba emasinga li madara la ba hallelujah hallelujah. Yes my Lord. Yes, my Lord. Hallelujah. Yes, with the Holy Ghost. The wonderful Master is moving in this morning time. It's a Christmas of Eve. The gift of time of God, the Holy Spirit. The wonderful gift is coming from the Holy Spirit. The angels are covered this place. Akamashika mama tore. Lakatana mama hando. Oh, abasaka mama handare. Hey. Oh, my Lord. Oh, my Lord, I bless the congregation. Oh, சபையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுக்கு வெறுமையாக போகவில்லை. நமக்காக ஒரு பாலகன் அன்பளிப்பாக கொடுத்தது போல இன்றைக்கு வெறும் கரியா வெறும் கையிலா நீ போகவில்லை. ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறார். One second, just singing, just go on be singing. ஓ சபையே, வாய் திறப்போம். அன்றைக்கு தாவீது இருதயத்தை துதித்த பொழுது எதுவுமே கொடுக்காத சந்தோஷத்தை என் தேவன் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். இன்னைக்கு சபையே, உன் துக்கம் ஒடுகிறது, உன் துக்கம் நீங்குகிறது, உன் பலவீனம் நீங்குகிறது, உன் சுகவாழ்வு துளிர்கிறது. அவர் செயல்ல புரிந்து கொள்ள முடியாது. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. Yes, glory. Bare sakana mama hando lehe toro. The blessing of Heavenly Father is overflowing on the Spirit over you.
Thank you, Holy Spirit. மகிமையான ஒரு நற்செய்தி, மகிமையான ஒரு நற்செய்தி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. சாதாரணமான சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த சந்தோஷம். என்ன நற்செய்தி! ராஜா பிறந்திருக்கிறார். அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இவருக்கு வெறுமையாக போகவில்லை, மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் அனுப்புகிறார் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, இவர்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கைகள் இருக்கிறவர்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். வாய்கள் இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோம். உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. இது போதாது, இது போதாது. என் தேவனுக்கு இது போதாது. இந்த கை தட்டுதல் போதாது. இந்த நாவின் அதிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு இது போதாது. Thank you, Holy Spirit. God bless you. All of you can sit down. May God bless you. Amen.